Hi friends, welcome to Focus. This is Sudhakar Mahalingam. இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா how to use have been and has been. Actually have been, has been ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ have been plus verb plus ing வேற, have been plus past participle வேற. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம have been plus ing, verb plus ing எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். I am talking to you. நான் உங்ககிட்ட 15 மினிட்ஸாக பேசிகிட்டு இருக்கேன். அந்த டைத்தோடு சொல்லணும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா தான் ஐ ஆம் டாக்கிங் டு யூ நவ். பட் நான் 1/4 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போது ஐ ஹாவ் பீன் டாக்கிங் டு யூ ஃபார் 15 மினிட்ஸ். எதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுறோம்? ஆக 15 நிமிஷம் ஆக. ஸோ ஐ ஹாவ் பீன் டாக்கிங் டு யூ ஃபார் 15 மினிட்ஸ். ஒன் மோர் எக்ஸாம்பிள். நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜெனரலாக என்ன சொல்லுவோம்? ஐ ஆம் ஒர்க்கிங். நான் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். பட் நம்ம டைத்தோடு சொல்லணும். நான் 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். 10 வருடங்கள் ஆக. அப்போது ஐ ஆம் ஒர்க்கிங் சொல்லக்கூடாது. ஏன்னா டைத்தை பற்றி பேசும்போதெல்லாம் கண்டிப்பாக ஹாவ் பீனோ ஹேஸ் பீனோ ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ ஆம் ஒர்க்கிங். நான் 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 10 இயர்ஸ். ஓகே, ஃபார் வேண்டாம், கரெக்டாக எக்ஸாக்டாக இயர். இப்போ 2010 இருந்துங்கும் போது சின்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணி இயரோ டேட்டோ தெரிஞ்சிருந்ததுன்னா சின்ஸ் போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும்? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் 2010. நான் 2010 இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் மீ. அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் வெயிட்டிங். நம்ம டைத்தோடு சொல்லணும். அவங்க 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன வரும்? தே ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் மீ ஃபார் half an hour, ஃபார் 1 hour. அந்த மாதிரிலாம் வரும். ஹாவ் பீனுக்கும் ஹேஸ் பீனுக்கும் என்ன வித்தியாசம்னா ப்ளூரல் ஃபார்ம். அவர்கள் தே, நாங்கள் வி, நீங்கள் யூ, அண்ட் நான் ஐ, இதெல்லாம் வரும்போது ஹாவ் பீன் யூஸ் பண்ணுவாங்க. சிங்குலர், அதான் ஒருத்தரை பற்றி பேசுறது. அவன், அவள், அது, ரவி, ராதா, ரம்யா, கழுத, குதிரை, அந்த மாதிரி சிங்குலரை பற்றி பேசும்போது we use has been. has been some example பார்க்கலாம். If you take actor ரஜினிகாந்த் எடுத்துக்கலாம். இப்போ ரஜினிகாந்த் is acting. ரஜினிகாந்த் is acting. ரஜினிகாந்த் நடித்து கொண்டு இருக்கிறார். இப்போ நம்ம டைத்தோட சொல்லணும். அவர் 1977 இருந்து நடிச்சிட்டு இருக்காரு. இருந்துன்னா சின்ஸ். ரஜினிகாந்த் சிங்குலர், அப்போ ஹாவ் பீன் போட முடியாது. ஹேஸ் பீன். ரஜினிகாந்த் ஹேஸ் பீன் ஆக்டிங் சின்ஸ் 1977. சின்ஸ்னா இருந்து. ஸோ சினிமா நடிக்கிறதுக்கு ஆக்ட். சில பேர் ரியல் வாழ்க்கை நடிப்பாங்க. ரியல் வாழ்க்கை நடிக்கிறதுக்கு பிரிட்டெண்ட். த பேபி இஸ் கிரையிங். குழந்தை அழுதுட்டு இருக்கு. ஆக்சுவலாக அழுகுறது நிறைய டைப் இருக்கும். பெரியவங்க அழுதாதான் கிரை. சின்ன குழந்தைங்க தேம்பி தேம்பி வரும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வீப். The baby is weeping. சில குழந்தை விம்மி அழுகும். விம்மி அழுகிறதுனா என்ன? அடிமாங்க இல்லையா? அந்த விம்மி அழுகிறதுக்கு sob. So the baby is sobbing. ஸோ சாதாரணமாக அழுதா cry, குழந்தைகள் அழுதா weep or sob. அதுவே இறந்து போன வீட்டில் ஒப்பாரி வச்சு அழுகுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? dirge. ஸோ dirge means ஒப்பாரி வச்சு அழுகிறது. சில பேர் புலம்புவாங்க. புலம்புறதுக்கு moan. அதுவே அழுது புலம்புனா wail. WAIL. wailனா அழுது புலம்புறது. ஸோ கண்ணீருக்கு என்ன சொல்லுவாங்க? டியர்ஸ். அது அட்டார்னு சொன்னால் பேப்பரை கிளிக்கிறது. டியர்ஸ் கண்ணீர். அதுவே சில பேர் நடிப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா சி செட்டிங். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லேடி சி செட்டிங் crocodile tears. அவள் முதல்ல கண்ணீர் விடுறா, நடிக்கிறான்னு அர்த்தம். ஓகே, ரியல் வாழ்க்கை நடித்தாங்கன்னா பிரிட்டன், சினிமாவில் நடித்தா ஆக்ட். த பேபி இஸ் வீப்பிங். குழந்தை அழுதுட்டு இருக்கு. நம்ம டைத்தோடு சொல்லணும். குழந்தை ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கு. The baby has been weeping for a long time. It's raining. மழை பெய்து கொண்டு இருக்கிறது. நம்ம சொல்லணும் காலையிலிருந்தே மழை பெஞ்சிட்டு இருக்கு. காலையில் இருந்து. இருந்துன்னு என்ன சொல்லணும்? since morning. காலையில் இருந்து. since morning it has been raining. இப்போ நீங்களே சொல்லுவீங்க we are watching video. நாங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. we are watching. இந்த மாதிரி சொல்லுவோம். நாங்கள் 10 நிமிஷமாக பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் 1 மந்த்தாக பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் போது வி. அப்போ ஹாவ் பீன் தான் யூஸ் பண்ணணும். வி ஹாவ் பீன் வாட்சிங் வீடியோ ஃபார் 1 month. ஸோ சிங்குலராக இருந்தால் ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும். ப்ளூரலாக இருந்தால் ஹாவ் பீன் வரும். ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. பட்
have been has been தனியாக வந்தால் மீனிங் வேறு. எப்படி சொல்லுவோம்? ஒரு சொல்லுவான், நான் வந்து அமெரிக்காவுக்கு நிறைய டைம் போயிருக்கேன். I have been to USA many times. நான் ஊட்டிக்கு நிறைய டைம் போயிருக்கேன். ஆக்சுவலாக I have gone to ஊட்டின்னு சொல்லலாம். பட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் the people who speak styles அவங்க என்ன சொல்லுவாங்க, I have been to ஊட்டி many times. அங்கே have been மட்டும்தான் வரும். There is no verb plus ing. So I have been to ஊட்டி, நான் ஊட்டிக்கு போயிருக்கேன் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். At the same time have been plus past participle அது யூஸ் பண்ணாங்கன்னா மீனிங் மாறும். எப்படி சொல்லுவாங்கன்னா பட்டு இருக்கிறது. இப்போ சப்போஸ் நிறைய பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹாவ் பீன் அஃபெக்டட். அங்கே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், தெர் இஸ் நோ ஐஎன்ஜி ஃபார்ம், தட் இஸ் கால் பாசிவ் வாய்ஸ். அது தனி கிளாஸில் பார்த்துக்கலாம். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட், டு நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா ஹாவ் பீன் ப்ளஸ் verb plus ing. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லெட்ஸ் see in the next video. Thank you.